பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் பங்குனி பொங்கல் திருவிழா வந்துவிட்டது. அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த இருக்கும் பக்தர்கள் கவனத்திற்கு. நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விதிமுறைகள் இதோ. குலதெய்வ வழிபாடு. முதலில் அக்கினி சட்டி மற்றும் ரதம் இழுக்கும் பக்தர்கள் உங்கள் வழிபாட்டை தொடங்கும் முன் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று முழு மனதுடன் வழிபட்டு வருவது மிகவும் அவசியம். காப்பு கட்டுதல். திருவிழா சாற்றப்பட்ட மறுநாளே அம்மன் கோவிலுக்கு சென்று மஞ்சள் நூலின் முழு விராலி மஞ்சள் கட்டி வலது கையில் காப்பு கட்டிக்கொள்ள வேண்டும். நேர்த்திக்கடன் முடிந்த பின் அந்த காப்பை நீர்நிலைகளில் அல்லது கோவில் குளங்களில் மட்டுமே விட வேண்டும். வேப்பிலை காப்பு. பால்குடம், தீச்சட்டி, ரதம் இழுக்கும் பக்தர்கள் சாற்றுதல் நாளன்று வீடுகளில் வேப்பிலை காப்பு கட்ட வேண்டும். கொடியேற்றம் மற்றும் பொங்கல் தினங்களில் புதிய வேப்பிலையை மாற்றுவதும் கட்டாயமாகும். விரத கால ஒழுக்க முறைகள். முக்கியமாக விரத காலத்தில் குழந்தை பிறந்த வீடு, துக்க நிகழ்வு அல்லது சடங்கு வீடுகளுக்கு செல்வதை தவிர்க்கவும். நகம் வெட்டுதல், முடி திருத்தல், எண்ணெய் குளியல் மற்றும் காலணி அணிவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உறங்கும் முறை. பக்தர்கள் மெத்தை, தலையணையை பயன்படுத்தக்கூடாது. தரையில் துண்டு அல்லது தாயின் பழைய புடவையை விரித்தே உறங்க வேண்டும். மேலும் விவரங்களை இனிவரும் வீடியோக்களில் காணலாம். அம்மனின் அருளை பெற இந்த விதிமுறைகளை செம்மையாக பின்பற்றி மன தூய்மையுடன் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவோம். அனைவருக்கும் இனிய பங்குனி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆஹோ ஐயாஹோ.